வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு தினம் ஒரு கணக்கு, நாள் 34. இன்றைக்கு வீடியோவில் எண்ணியல் சம்பந்தமான அடிப்படையான கணக்குகளை பார்க்க போகிறோம். இந்த எண்ணியல் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு ஒரு பெரிய டாபிக், கடல் போன்றது ஒன்று, ஒரு பெருசு. நம்ம கணக்குலேயே ரொம்ப பெரிய டாபிக் எது அப்படின்னாக்கா எண்ணியல். இந்த எண்ணியலில் பலதரப்பட்ட விஷயங்கள் வரும். அதில் இந்த சுருக்குக அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்குக பகுதியில் இந்த அல்ஜிப்ராவில் வருகின்ற சூத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சூத்திரங்களை அடிப்படையாக வைத்து கணக்கு கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த ஆண்டுகளில் கேட்டிருந்த கேள்விகளாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எந்தெந்த சூத்திரம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரங்களையும் வகைப்படுத்தி போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து ஏ+பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்லாம் இருக்குதுன்னு யாரும் பயந்து போயிடாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையாக இந்த 7 சூத்திரங்களை வச்சு ரொம்ப எளிமையாக நான் இந்த பாடத்தை நான் வந்து நடத்துகிறேன். நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒரு 10 கணக்கு, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட 10 கணக்கை எடுத்து வந்திருக்கேன். இந்த 10 கணக்கு எவ்வளவு சொலையாக ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உணர்வீங்க. மாணவ கண்மணிகளுக்கு ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய அருண் அகாடமியில் வீடியோக்கள் எல்லாமே வந்து கணித வீடியோக்கள் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பெற்ற இந்த பலனை வந்து உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்க, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வருது. அந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்கின்ற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து இந்த கணக்குகள்லாம் வந்துச்சு அப்படின்னா போட்டு மார்க்குகளை நிறைய எடுத்து வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு சிறு உதவி நம்மளால் நடக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இப்போ நேரடியாக இன்றைக்கி பாடத்துக்கு போயிடுவோம். இன்றைக்கு பாடத்தில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படிங்கிற பகுதியில் இந்த அல்ஜிப்ரா சம்மந்தமான சுருக்குக எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி படிக்க போகிறோம். இன்றைக்கு வந்து ஒரு 7 சூத்திரங்கள், இதெல்லாம் சூத்திரங்கள். இந்த 7 சூத்திரங்களை வச்ச கணக்கு, அந்த கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சூத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல இதை விளக்கிடுறேன். நல்லா கவனிங்க. நம்ம வந்து 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பில், அதிகமாக 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பில் வந்து நம்ம இந்த சூத்திரங்கள்லாம் நிறையா நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்க. இப்போ முதல் சூத்திரம், a+b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b². அதாவது மாணவ கண்மணிகளே கவனிங்க, a + b அதை மறுபடியும் a + b-ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்க, இதை பெருக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஏயும் பெருக்குனா a² வந்துடும். அப்புறம் இந்த பியும் பெருக்கணும் அப்படின்னாக்க b² வந்துடும். இதை இந்த ஏயையும் இந்த பி மொத்தத்தில் இதை பெருக்கும்போது 2ab அப்படின்னு வந்துடும். இது வந்து இந்த பெருக்கல் வாய்ப்பாடெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்க போட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு என்னென்னா நேரடியாக சூத்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ கவனிங்க, a+b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². a-b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² - 2ab + b². இந்த இடத்துல மைனஸ் அடையாளம் மட்டும் மாறும். இந்த 2abங்கிற இடத்துல மைனஸ் அடையாளம் மாறும். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் அடையாளம் வரும். அப்புறம் பாருங்கள், a+b ஹோல் ஸ்கொயர் + a-b ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த 2 சூத்திரத்தையும் இதிலேருந்து இதை கூட்டணும் அப்படின்னாக்க, அதாவது a+b ஹோல் ஸ்கொயர் + a-b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ a+b ஹோல் ஸ்கொயர் வந்து a² + 2ab + b². ஓகேவா? இப்போ a-b ஹோல் ஸ்கொயரை அதை அப்படியே நேரம் எழுதுவோம். கூட்ட சொல்லியிருக்காங்களா, கூட்ட போட்டுருவோம். கூட்டல் போட்டுட்டு இப்போ பாருங்கள், a² - 2ab + b² அப்படின்னு வந்துருச்சா? இப்போ கவனிங்க, இதை வந்து கூட்ட போகிறோம். கூட்டும் போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் அடியாகி போகும். இது 2 அடியாகி போகும். இப்போ பாருங்கள், 2a² இருக்கா, இதில் 2a², இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ 2a² + 2b² இருக்கா? இப்போ அதைத்தான் இங்கே எப்படி எதிர்க்கோம்னா, 2 வெளியே எடுத்துட்டு a² + b², அதாவது 2 வந்து வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு இது வந்து காமன், இது 2க்கும் காமன்.
2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கணக்கில் வந்து இதெல்லாம் போட்டு செய்வோம், ரைட்டுங்களா? இப்போ அதவே இங்கே கவனிங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதே இது சூத்திரம், இந்த இடத்துல மைனஸ் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ இது மைனஸ்ன்னு வரும்போது இந்த பக்கம் இருக்க இது வந்து மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆயிருமா? இப்போ கவனிங்க, இந்த அடிச்சு விட்டுருக்கிறது வந்து முதல் கணக்குக்காக அடித்தது. இதை வந்து அடிச்சிருவோம். இது மறுபடியும் எழுத வேண்டாம்ங்கிறதுக்காக இப்படி செய்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, அடியாகி போகும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அடியாகி போகும். இப்போ இங்கே கவனிங்களேன், 2ab ப்ளஸ் 2ab, அப்போ 4ab விட கரெக்டாக 4ab. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க மாணவ கண்மணிகளே. அப்புறம் 5வது சூத்திரம் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பியையும் ஏ மைனஸ் பி முதல்ல இங்கே போட்டுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் பெருக்கணும் அப்படின்னாக்க இந்த ஆன்சர் வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், 6வது 7வது சூத்திரம் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் வரும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறும் ஏபி மட்டும்தான் வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு மட்டும்தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏ மைனஸ் பி வந்துடும், இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி வந்துடும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆக இந்த 7 சூத்திரங்களையும் ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இப்போ இதை தொடர்பான கணக்கு 1 பை 1 பார்ப்போம். மொத்தம் 10 கணக்கு ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாணவ கண்மணிகளே. இதில் இந்த பகுதியிலேருந்து 2 கேள்வி வந்து கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வரும். அதனால் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, முதல் கணக்கு 58 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு 58 இன்ட்டு 42 ப்ளஸ் 42 ஸ்கொயர்டு. இதனுடைய மதிப்பு கண்டுபிடி. இதை வந்து இது ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணிருக்கு, அதே மாதிரி கடைசி நம்பர் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இடையில 2ஆல் பெருக்கி அந்த 2 நம்பரையும் பெருக்கி 2ஆல் பெருக்கியிருக்காங்க. இதுக்கு என்ன விட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சரியாதவங்க என்ன செய்வீங்கன்னா 58 முதல்ல 58ஆல் பெருக்கிட்டு இருப்பீங்க. நல்லா கவனிங்க, 58ஆல் பெருக்கிட்டு அதுக்கு பிறகு 42ஆல் பெருக்கிட்டு அப்புறம் இந்த 2ஐயும் பெருக்கி எல்லாத்தையும் கூட்டுவீங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப விரிவாக செய்ய வேண்டிய கணக்கை சுருங்கி செய்கிறது, அதுக்கு சுருக்குக அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபிகேஷன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ கவனிங்க, நம்ம இந்த 58 அப்படிங்கிற நம்பரை ஏன்னு வச்சுக்குவோம், ஏ. 42 அப்படிங்கிற நம்பரை பின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் என்ன இருக்குது அதே மாதிரி பிரதிடுவோம். இப்போ ஏ ஸ்கொயர்டு 58 இன்ட்டு 58 ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 58க்கு பதிலாக ஏயை போடுவோம், 42க்கு பதிலாக பிஏ போடுவோம், ப்ளஸ்ஸு இப்போ 42 ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்கா, அது வந்து பி ஸ்கொயர்னு போடுவோம். இப்போ இதை சூத்திரம் 1ல் என்ன படிச்சிருக்கோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். அதனால் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவோம். இப்போ விடையை கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே, மாயமில்லை மந்திரமில்லை, ரொம்ப ஈஸியானது. இப்போ ஏ எவ்வளவு 58, பி எவ்வளவு 42, ரெண்டையும் கூட்டி அது வர்றதை விடைய ஸ்கொயர் பண்ணால் போதும். இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 58 42 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 போட்டு 4 சைவர் போட்டுருங்க 10,000. இதை விட எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா மாணவ கண்மணிகளே. இந்த சுருக்குகளை என்ன அப்படின்னாக்க ரொம்ப நேரம் போட்டு 58 பெருக்கி 42 பெருக்கி 2 இன்ட்டு 52 இன்ட்டு 42 இதெல்லாம் பெருக்கி போட்டு படக்கூடாது. தெரியாதவங்க, இந்த சூத்திரம் தெரியாதவங்க தான் இப்படி படுவாங்க. சூத்திரம் தெரிஞ்சவங்க இது ரெண்டையும் கூட்டி அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுருவாங்க. அவ்வளோதான் விடை வந்து ஏ விடை சரி. தெரியுதுங்களா மாணவ கண்மணிகளே. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்காக பார்த்துக்கிட்டே வருவோம். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதை. ஓகே, கவனிங்க. 2வது கணக்கு 62 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 62 இன்ட்டு 12 ப்ளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும். பாருங்கள் மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கில் ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா 62 பெருக்கணும் 1, 12 பெருக்கணும் 2, அப்புறம் இந்த 62ஐயும் 12ஐயும் பெருக்கி வர்ற விடையை அப்புறம் ஒரு 2 பெருக்கணும். இத்தனை வேலை செய்யணும். இத்தனை வேலை செய்யணுமா? தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக அந்த கணக்கு விடையை சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், 62 ஏன்னு வச்சுக்கிற போகிறோம், 12 பின்னு வச்சுக்கிற போகிறோம். ஓகேவா? இப்போ அப்படியே பிரதிடுங்க. ஏ ஸ்கொயர்டு 62 ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு ஏபி. இங்கே பாருங்கள், ஏ வந்து 62, பி வந்து 12, ஏபி ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது பி ஸ்கொயர்டு. இது என்னன்னு படிச்சிருக்கோம்? ரெண்டாவது சூத்திரத்தை பாருங்கள். ரெண்டாவது சூத்திரத்தில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோம்? விடையை கொண்டு வர போகிறோம். ஏ எவ்வளவு? இதில் பிரதியிட போகிறோம். ஏ எவ்வளவு? 62. 62ல் 12 கழிக்கிறோம் பி. 62ல் 12 கழிச்சு ஸ்கொயர் பண்ணிடுறோம். 62ல் 12 கழிச்சோம்னா எவ்வளவு? 50. 50 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 25 போட்டு ஒரு 2 சேவரை போட்டுற வேண்டியது. அவ்வளோதான். 50 ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 50 50 பெருக்கணும். 0 0 5 25. ரைட் ஆகுச்சா? 2500. 2500 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. பார்த்தீங்களா? அதாவது ஒரு செகண்டில் வந்து விடையை கொண்டு வந்துடலாம் மாணவ கண்மணிகளை. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி கணக்கு இன்னும் போக போக ரொம்ப அருமையான கணக்கெல்லாம் இருக்குது. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கவனிங்க, மூன்றாவது கணக்கு. ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 3 எனில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டின் மதிப்பு காண்க. நல்ல அருமையான கணக்கு. மாணவ கண்மணிகளை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். கவனிங்க, முதல்ல இந்த சூத்திரம் இருக்காங்க. இந்த சூத்திரத்தில் ஏயோட மதிப்பை 4ன்னு போடணுமா, பியோட மதிப்பை 3ன்னு போடணுமா. ஓகேவா? நம்ம முதல்ல எழுதி போட்டிருந்த சூத்திரத்தில் 4வது சூத்திரம். இந்த சூத்திரம் வந்து என்ன அப்படின்னாக்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ab அப்படின்னு படிச்சிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. இது உங்களுக்கு தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியும். நல்லா தெரியும்ல? இப்போ கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க, எப்பயுமே கழிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கழித்தடையில மட்டும் இங்கே உள்ள அடையாளங்களை மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறத மைனஸாக ஆக்கணும். இது மைனஸு. இங்கே மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும். என்ன மாற்றணும்? ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் கழித்தல் மெத்தடு. கழிக்கணும் அப்படின்னாக்க எதை வந்து நம்ம கழிக்க போகிறத அடையாளங்களை பூரா மாற்றிக்கிட்டே வரணும். ரைட்டுங்களா? இப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு அடியாக போயிடும். ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அடியாக போயிடும். இங்கே ஒரு 2ab இருக்குது, இங்கே ஒரு 2ab இருக்குது. 2ab வந்து 4ab. ஆக இதுக்கான விடை 4ab. ரைட்டா? ஓகேவா? இப்போ ஏயோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? 4ன்னு சொல்லியிருக்காங்க. விடையை போட போகிறோம். 4 இன்ட்டு 4. அப்புறம் பியோட மதிப்பு என்ன? 3 பெருக்கல் 3. 4 அங்கே 16. 16 3 48. 48 விட எங்கே இருக்குது? இந்த இருக்காங்க. இதே கரெக்டு. 4ab. ஏயோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 3. 4 12. 12 4ஆல் பெருக்குனாங்கன்னா 12 48. ஓகேவா? இதே விட ரொம்ப ஈஸி மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கை செய்கிறதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் ஏக்கு மதிப்பு 4 போட்டு பெருக்கி இதெல்லாம் பெருக்கி ரொம்ப வேலை மனக்கட்டு பெருக்கிட்டு இதை பூரா பெருக்கிட்டு அரை மணி நேரம் ஆயிரும் மாணவ கண்மணிகளே. அரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னாக்கா பார்த்துக்கங்க, ஒரு செகண்டில் விட வரணும். டக்குன்னு விடையை போடணும். நல்லா பயிற்சி பண்ணிக்கங்க. கவனிங்க, 4வது கணக்கு. ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 4 எனில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுன்னு மதிப்பு காண்க. ரொம்ப ஈஸி கணக்கு. இந்த கணக்கு வந்து நம்ம சூத்திரத்தில் 3வது சூத்திரத்தில் இருக்குது. இப்போ இங்கே கவனிங்க, இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இதில் வந்து ஏ ஈக்குவல் டு 5 எனவும் பி ஈக்குவல் டு 4 எனவும் பிரதியிட சொல்கிறாங்க. பிரதியிட்டால் மதிப்பு எவ்வளோ வரும்? இப்போ கவனிங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு நமக்கு தெரியும்.
ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தெரியுங்களா? சரி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு என்னது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, அவ்வளோதானே? ஓகே, இப்போ கவனிங்க, ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க. கூட்டும் பொழுது அடையாளங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டும் பொழுது அப்படியே கூட்டிக்கலாம். ஏ ஸ்கொயர்டு ஒரு ஏ ஸ்கொயர்டு இன்னொரு ஏ ஸ்கொயர்டு 2 ஏ ஸ்கொயர்டு, ஓகேவா? இது ரெண்டு அடியாகி போகும். ப்ளஸ் 2 பி ஸ்கொயர்டு, 2 ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 பி ஸ்கொயர்டு இருக்கா? இதை வந்து 2 வெளியே எடுத்துட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு போடலாம், ஓகேவா? அப்போ நமக்கு விடை எப்படி எழுத போகிறோம்? 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ ஏயோட மதிப்பு இப்போ 2 போட்டுக்கிறோம் பெருக்கல். ஏயோட மதிப்பு என்னது? 5. அப்போ 5 ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு பியோட மதிப்பு என்ன? 4 ஸ்கொயர்டு. இது ரெண்டும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. 5 ஸ்கொயர்டு எவ்வளவு? 25. 4 ஸ்கொயர்டு எவ்வளவு? 16. இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 25 ப்ளஸ் 16, அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா 25ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா 41. அப்போ 2 இன்ட்டு 41 ஈக்குவல் டு 82. இதுக்கான விடை வந்து 82. ஏன் விடை சரி மாணவ கண்மணியை பார்த்துக்கங்க. மாணவ கண்மணிகளே, இந்த அல்ஜிப்ரா தொடர்புடைய சுருக்க கணக்கு கட்டாயமாக கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அல்ஜிப்ரானா பிடிக்காது, இந்த கணக்கை விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்ப்பாங்க. விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம செஞ்சு அதில் மார்க் எடுத்தே ஆகணும் மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 5வது கணக்கு 67.542 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 32.458 ஹோல் ஸ்கொயர்டு பை 75.458 மைனஸ் 40.374 இதனுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. மாணவ கண்மணிகளே, ஏற்கனவே இந்த மாதிரி கணக்கெல்லாம் பயிற்சி பண்ணவங்க யாராவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் இந்த கணக்கை போட்டு பார்த்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்துட்டு விடை என்னான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஊர்ஜிதம் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கு வந்து ரொம்ப கடினமான கணக்கு. இந்த கணக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க இதில். சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ 67.542 ஹோல் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ புள்ளி வச்சு 3 நம்பர் இருக்குது. இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ பாருங்களேன், 67.542 67.542 இப்படி போட்டு இதை பெருகிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதே மாதிரி இதையும் போட்டு பெருகிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பாருங்கள், ரொம்ப எளிமையாக சொல்லித்தர போகிறேன், கவனிங்க. 67.542 ஏன்னு வச்சுக்கோங்க. 32.458 பின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஏ ஸ்கொயர்டுன்னு போட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு வந்துருச்சா? ஓகே, இது அப்படி இருக்கட்டும். இப்போ கவனிங்க, இப்போ கீழே வந்து இதுக்கு கீழே இப்போ கீழே போட்டுட்டு 75.458 மைனஸ் 40.374 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கணக்கில், இந்த அல்ஜிப்ரா கணக்கில் வந்து ஏதேனும் 2 நம்பர் இருக்கு பாருங்க, இந்த மேலே இருக்குது, அதுக்குத்தான் ஏபின்னு வச்சுக்கணும். இந்த பி அப்படிங்கிறது ட்விஸ்ட் இதில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த பின்றது என்னன்னா தனியாக நீங்கள் இதை கழிச்சு பாருங்கள். 75.458 அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கழித்தல் 40.374 இதை கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கழிச்சுருங்க. இது கழிச்சிங்கன்னா 8ல் 4 போக 4, 12ல் 7 போக 15ல் 7 போக 8. இங்கே வந்து 3 இருக்கும், 0, இது வந்து 0 புள்ளி, இது வந்து 5, 35.084 இது இருக்கட்டும். இப்படியே இந்த இடத்துல 35.084ன்னு எழுதிக்கிடுவோம். இப்போ இதை விரிக்க போகிறேன். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை, இப்போ பாருங்கள் 35.084ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ ஏயும் பியும் கூட்டுங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ஏயும் பியும் கூட்டி வச்சுக்கோங்க. 67.542 அது கூட கூட்டல் 32.458 இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னாக்கா 8 2 10க்கு சேவர் மிச்சம் 1, 5 4 9 1 10க்கு சேவர் மிச்சம் 1, 5 4 9 10க்கு சேவர் மிச்சம் 1, இது வந்து 3 10க்கு சேவர் மிச்சம் 1, இது வந்து 6 3 9 1 10, ரைட்டுங்களா? 100 வருது இதுக்கு. சரி, அப்படியே இதை கழிப்போம். இதை கழிப்போமா? இங்கே பாருங்கள்,
67.542 அப்படிங்கிறத 32.458 இதிலேருந்து கழிக்க போகிறோம். கழிச்சோம்னா இப்போ பாருங்கள், 12ல் 8 போக 4, இங்கே வந்து 3 இருக்கும், 13, 13ல் 5 போக 8, இங்கே வந்து 4க்கு 4 0, இங்கே வந்து 7ல் 2 போச்சுன்னா 5, இங்கே 6ல் 3 போச்சு அப்படின்னாக்க 3, 35.84. இது வந்து கழித்தது. இது ரெண்டு தான் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இது கழித்தது, பாக்ஸ் போட்டு காட்டிருக்கேன். இது வந்து கூட்டினது. ஓகேவா? சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இப்போ ஏயும் பியும் கழிச்சா 35.084 வருதா? இங்கே கவனிங்க, நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு தேவையில்லாத 2 நம்பரை கொடுத்துருந்தாங்க, அதை ரெண்டையும் கழிச்சோம்னா 35.84 வருதா? அந்த பாருங்கள், இந்த நம்பர் 2 ஒன்றா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க a + b இன்ட்டு a - b பை இதுக்கு a - bன்னு போட்டுக்கலாம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஏலேருந்து பியை கழிச்சதுக்கு சமம் 75.458 - 40.374 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னாக்க ஏயும் பியும் கழிச்ச விலைக்கு வருது. ஏயும் பியும் கழிச்சிருந்தாரு பார்த்தீங்களா, 35.084 இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன செய்யறோம், இந்த இதை ரெண்டையும் அடிச்சுட்டோம். அடித்த போக நமக்கு மிச்சம் என்ன இருக்குது மாணவ கண்மணிகளே? a + b இருக்குது. a + bயை கூட்டினா எவ்வளோ வந்துச்சு? 100. ஆக மொத்தம் a + b = 100. இதான் விட. அவ்வளோதான். கணக்கு எப்படி ஈஸியாக கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? என்ன செஞ்சோம்? இதுக்கு ஏன்னு வச்சோம், இதுக்கு பின்னு வச்சோம். இது ரெண்டையும் இங்கே இந்த சூத்திரத்தில் a + b a - bன்னு வருது. a + bயை தனியாக கூட்டிக்கிட்டோம், a - bயை தனியாக கூட்டிக்கிட்டோம். இவன் வந்து இதை இந்த a - bன்னு கீழே கொடுக்காம இதை இப்படி வேறு நம்பரை கொடுத்து a - bயோட ஆன்சர் என்னவோ அதே நம்பர் வர்ற மாதிரி கொடுத்துருக்கான். அதனால நம்ம என்ன செய்கிறோம், இதை a - bன்னு வச்சுக்கிறோம். மேலையும் கீழையும் உள்ள a - bயை கட் பண்ணிவிட்டு a + b மட்டும் விட a + b என்பது 100. ஆக மொத்தம் இதனுடைய விடை வந்து a. இந்த கணக்கு வந்து ஒரு முறை குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு டிஎன்பிஎஸ்சியில். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 6வது கணக்கு 4356 பெருக்கல் 4356 மைனஸ் 2171 பெருக்கல் 2171 பை ஹோல் டிவைடட் பை 2185 பெருக்கல் 1/4356 ப்ளஸ் 2171 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாணவ கண்மணிகளே, கணக்கை படிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும், பெருசாக இருக்கும். இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இங்கே வேறு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை இதையும் 4 ஸ்தான் நம்பரால் பெருக்கிட்டு மறுபடியும் இதையும் பெருக்கி அதை ரெண்டையும் கழிச்சு அப்புறம் 2185 வகுத்து இப்படிலாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து கதைக்கு ஆகாது. இது வந்து என்ன செய்யணும்னா சூத்திர முறைப்படி போடணும். இப்போ ஈஸியாக சொல்லித்தரேன் கவனிங்க. முதல் கணக்கில் சொல்லித்தர மாதிரியே 4356ங்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க, 2171 பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே கவனிக்கிறேன், 4356 இது 2171 கூட்டியிருக்காங்க. இங்கே இந்த 2185ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு நம்பரும் இப்படி ஒரு நம்பர் இருந்துட்டு இதை விட குறைவாக வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இது ரெண்டு கழிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கழிச்சு பார்த்துருங்க. கவனிங்க, 4356 இருந்து 2171 கழிக்கிறேன், ஏயும் பியும் கழிக்கிறேன். இது ஏ இது பி கழிச்சேன்னாக்கா எவ்வளோ வரும்னா, இப்போ பாருங்கள், 6ல் 1 வச்சுன்னா 5, 15 8, இங்கே வந்து 12 1, 4ல் 2 2, 2185 வந்துச்சு. வாங்க இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள் அந்த நம்பர் 2185 இங்கே இருக்கா? சரி, அப்போ வந்து இந்த நம்பர் வந்து a - b அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ a + bயும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 43 56 21 71 இதை கூட்ட சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னாக்கா இதை கூட்டுறதுக்கு பதிலாக a + b அப்படின்னு வச்சுக்கலாம். இதை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டு ஏயும் பியும் கூட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் கூட்ட வேணாங்கிறத நான் இங்கே சூத்திரம் வந்த பிறகு சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து a² - b² பை இது வந்து a - b. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து a - b இன்ட்டு 1 இது அப்படியே a + b கூட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், இந்த கூட்ட வேண்டியது வேலை இல்லை. a + bன்னு போட்டுக்கோங்க. இது வந்து a + b. இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள்,
ஏ ப்ளஸ் பி இதனுடைய விரிவாக்கம் இந்த பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி பை இது வந்து ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம் பெருக்கல் 1 பை ஏ ப்ளஸ் பி முடிஞ்சு கணக்கே முடிஞ்சு. இப்போ வந்து விட வரப்போகுது. இப்போ பாருங்கள் ஏ மைனஸ் பியை ஏ மைனஸ் பியை அடிச்சிருங்க, ஏ ப்ளஸ் பியை ஏ ப்ளஸ் பி அடிச்சிருங்க. மீதி என்ன இருக்குது? மேலே ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் விடை. ஆக மொத்தம் இதனுடைய விடை வந்து 1. பி விடை சரி. பார்த்தீங்களா எவ்வளவு சுற்றி வளைச்சி கடைசியில் விட வந்து 1 வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான கணக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4356 ஒரு 2171 இப்படி கொடுத்துட்டு இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசமாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பர் வந்து கூட்டி வச்சுருப்பாங்க அல்லது கழிச்சு வச்சுருப்பாங்க. இது ரெண்டையும் கூட்டியிருப்பாங்க அல்லது கழிச்சிருப்பாங்க. கூட்டியிருக்காங்களா கழிச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நல்ல கணக்கு. டிஎன்பிஎஸ்சியில் இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. கவனிங்க, 7வது கணக்கு 75,983 பெருக்கல் 75,983 கழித்தல் 45,983 பெருக்கல் 45,983 பை 30,000 இதனுடைய மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி கணக்கு மாணவ கண்மணியில், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கணக்கை வந்து 75,983 75,983 பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த பேசிக்காக என்ன கற்றுக்கிறணுமோ அதெல்லாம் கற்றுக்காமல் சும்மா போய் எழுதுறவங்க இப்படி கொடுத்துருவாங்க. 5 இலக்க நம்பரை 5 இலக்க நம்பரால் 2 தடவை பெருக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அதுக்கே அரை மணி நேரம் ஆகிப்போகும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தாரேன். 75,983 ஏன்னு வச்சுக்கோங்க, 45,983 பின்னு வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, கீழே ஒரு 30,000 போட்டிருக்காங்க. ரெண்டையும் கழித்து பார்ப்போம். 75,983 45,983 கழிப்போம். கழிச்சோம்னா இப்போ பாருங்கள் 0 0 0 0 3 30,000 வந்துருச்சா? அப்போ இது வந்து ஏ மைனஸ் பி. இப்போ நம்ம எழுத போகிறோம். கவனிங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு பை ஏ மைனஸ் பி. இப்போ இதுக்கு விரிவு என்ன அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை இங்கே கீழே ஏற்கனவே என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. இது ரெண்டையும் இப்படி அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டிங்கன்னா ஏயும் பியும் கூட்டினா விடை, அதான் விடை. இப்போ ஏயும் பியும் கூட்டி பார்ப்போம். ஏ எவ்வளவு? 75,983. இது எவ்வளவு? 45,983. இதை கூட்ட போகிறோம். 3 3 6 8 8 16 6 மிச்சம் 1 9 9 18 19க்கு 9 மிச்சம் 1 1 5 5 10 11க்கு 1 மிச்சம் 1 7 4 11 12. ஆக 12 19 66 12 19 66 விட வந்துருச்சா? நல்லா கவனிங்க. கூட்டல் கரெக்டானு பார்த்துக்கோங்க. 6 8 8 16 6 மிச்சம் 1 10 19க்கு 9 மிச்சம் 1 10 11க்கு 1 மிச்சம் 1 8 4 12. ஓகேவா? கரெக்டாக வந்துச்சு. பி விடை சரி. பார்த்தீங்களா மாணவ கண்மணிகளே, ஒரு 2 பெரிய நம்பரை கூட்ட தெரியணும் கழிக்க தெரியணும். கூட்டல் கழித்தல் தெரிஞ்சால் விட எவ்வளவு ஒரு ஈஸியாக கொடுக்குறாங்க மாணவ கண்மணிகளுக்கு. பார்த்தீங்களா, லட்டு போல். கவனிங்க, 8வது கணக்கு 3.7 இன்ட்டு 3.7 இன்ட்டு 3.7 கூட்டல் 1.2 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.2 ஹோல் டிவைடட் பை 3.7 இன்ட்டு 3.7 கழித்தல் 3.7 இன்ட்டு 1.2 கூட்டல் 1.2 இன்ட்டு 1.2 மதிப்பு காண்க. மாணவ கண்மணிகளே, கணக்கை படிக்கும்போதே கிருகிருன்னு வருதோ? ரொம்ப பெருசாக இருக்குது, 1 கிலோமீட்டர் இருக்குது கணக்கேவும். அப்படிலாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். கவனிங்க கவனிங்க 3.7 வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம், 1.2 பின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பிரதியிடுவோம். இப்போ இது வந்து ஏ கியூப்பு, இது வந்து ஏ கியூப்பு கூட்டல் இருக்கா ப்ளஸ் பி கியூப்பு பை இங்கே கொடுத்துருக்கதா அப்படியே எழுதுவோம். இது வந்து இது ரெண்டு வந்து ஏ ஸ்கொயர்டு, இது வந்து மைனஸ் ஏபி, இது வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. எழுதிட்டோமா? இவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு போச்சு. ஈஸியாக கணக்கு விடையே வந்துடும். அடுத்து இங்கே கவனிங்க, நம்ம வீடியோவுடைய முதல் ஆரம்பத்தில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் விரிவாக்கம் சொல்லியிருக்கோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு
ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? இதுக்கு கீழே இருந்தார் பாருங்க, இது அப்படியே இங்கே இருந்தார் பாருங்க, இது கீழே இதை இங்கே கொண்டு வரோம்னாக்கா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள், பார்த்தவொடனே தெரியுது, இதை அடிச்சிடலாம். அப்போ இதுக்கான விடை வந்து ஏ ப்ளஸ் பி. இது ஏயும் பியும் கூட்டினா விடை. ரைட்டுங்களா? இப்போ ஏ எவ்வளவு? 3.7. பி எவ்வளவு? 1.2. ரெண்டையும் கூட்டினா 4.9 விடை. ஏ ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா மாணவ கண்மணிகளே? ரொம்ப ஈஸி கணக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கவனிங்க, 9ஆம் கணக்கு 3.7 பெருக்கல் 3.7 பெருக்கல் 3.7 கழித்தல் 1.2 பெருக்கல் 1.2 பெருக்கல் 1.2 ஹோல் டிவைடட் பை 3.7 பெருக்கல் 3.7 கூட்டல் 3.7 பெருக்கல் 1.2 கூட்டல் 1.2 பெருக்கல் 1.2 மதிப்பு காண்க. அப்படியே இழப்பு வருதுல மாணவ கண்மணிகளே, படிக்கும்போதே பாருங்கள். இப்போ 8வது கணக்கு என்னவோ அதே கணக்கு தான். அந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. இப்போ இந்த கணக்கில் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். அந்த அடையாளம் மட்டும் மாறி இருக்கு. சரி கவனிங்க, இப்போ 3.7 ஏன்னு வச்சுக்கோங்க, 1.2 பின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா அப்படியே இதுக்கு பிரதிடுங்க. அப்போ ஏ கியூப்பு மைனஸ் பி கியூப்னு வந்துருச்சா? இங்கே கவனிங்க, இங்கே மைனஸ் அடையாளம் இருக்குது, இங்கே மைனஸ் பை இங்கே என்ன கொடுத்துருக்கோ அப்படி எழுதுங்க, ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. கணக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு விரிவாக்கம் நம்ம வந்து ஆரம்பத்தில் வீடியோவில் ஆரம்பத்தில் 7வது சூத்திரத்தை பாருங்கள். ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு பை ஹோல் டிவைடட் பை இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், இந்த இதை அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளை, இதே அடித்தோம்னா ஏலேருந்து பியை கழிச்சோம்னா விடை, ஏலேருந்து பியை கழிச்சா விடை. ஏ என்னது? 3.7. 3.7லேருந்து 1.2 கழிச்சிட்டோம்னா 5. இது வந்து 2.5. 2.5 விட எங்களுக்கு பியில் இருக்குது. ஆக 2.5 தான் விடை. மாணவ கண்மணிகளே, இந்த 8வது கணக்கும் 9வது கணக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. 8வது கணக்கும் 9வது கணக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ அப்படியே கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து 9வது கணக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள். இப்போ ஏ கியூப்பு மைனஸ் பி கியூப் இருக்கா, கீழே வந்து ஏ கியூப் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இந்த ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, மேலே இந்த இடத்துல கழித்த அடையாளம் இருந்து கீழே இந்த இடத்துல கூட்டல் அடையாளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதை ரெண்டையும் கழிச்சு மட்டும் போட்டுருங்க. இந்த பாருங்கள், இது ரெண்டையும் கழிச்சு மட்டும் போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா விட 3.7 1. இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. 3.7 1.2 2 கழிச்சிட்டிங்கன்னா விட. ஓகே, 8ஆம் கணக்கு அப்படியே போவேன். 8ஆம் கணக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கூட்டல் அடையாளம் இருந்துச்சு, இந்த இடத்துல கூட்டல் அடையாளம் இருந்துச்சு, இந்த இடத்துல கழித்தல் அடையாளம் இருந்துச்சு. ஓகேங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த 4.9 விட வந்துச்சா, 3.7 இந்த நடுவில் இருக்க இந்த 2 நம்பரு, இதில் 2 நம்பரை இதில் விட்டுறணும், இதில் 2 நம்பரை விட்டுறணும். நடுவில் இருக்க 3.7 1.2 கூட்டி விட்டுருங்க. கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 4.9 வரும். அந்த 8வது கணக்கும் 9வது கணக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சவங்க அதை நடுவில் இருக்கிற கூட்டி போட்டால் விட, நடுவில் இருக்க கழிச்சு போட்டால் விட அப்படியும் எடுத்துக்கோங்க மாணவ கண்மணியில். ஷார்ட்கட் அது. ஓகே, கவனிங்க. 10வது கணக்கு 0.125 கூட்டல் 0.027 மேலே ஹோல் டிவைடட் பை 0.5 பெருக்கல் 0.5 கழித்தல் 0.15 கூட்டல் 0.3 இன்ட்டு 0.3 இன் மதிப்பு காண்க. மாணவ கண்மணிகளே, இந்த கணக்கில் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப கூர்மையாக ரொம்ப கவனமாக நீங்கள் கையாண்டாத்தான் இதுக்கு விடையை கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், மேலே வந்து 0.125 இருக்குது, 0.125 இருக்குது, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து அது கூட 0.027ன்னு போட்டிருக்காங்க, இது இருக்கட்டும். இப்போ கீழே கவனிங்களே, 0.5 0.5ஆல் பெருக்கியிருக்காங்க. இது வந்து இது ஒரு இது கவனிச்சுக்கோங்க. அப்புறம் 0.3 0.3ஆல் பெருக்கியிருக்காங்க. இடையில ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, இங்கே பாருங்கள். இதில் 0.5 0.3 பெருக்குனீங்கன்னா
0.15 வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு சாதகமாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுக்கணும். எப்படின்னா 0.5 ஏன்னு வைக்கணும், இதை ஏன்னு வைக்கணும். 0.3 பின்னு வைக்கணும், 0.3 பின்னு வைக்கணும். இப்போ கவனிங்களேன், 0.5 3 தடவை பெருக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், 0.5 0.5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்கா 5 25, 0.25 வரும். இதை மறுபடியும் 0.5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்க என்ன வரும்னாக்க 0.125, 3 ஸ்தானம் இருக்கா, 3 ஸ்தானத்துக்கு 5. இதே மாதிரி இதை பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 0.3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 0.3 × 0.3, இது ஒரு பெருக்கல், இது ஒரு பெருக்கல். பெருக்குனீங்கன்னா 0.09 வரும். மறுபடியும் இதை 0.3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்க 0.027 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே கவனிங்க, இது வந்து ஏ கீப்பு, இது வந்து ஏ கீப், இது வந்து ப்ளஸ் பி கீப்பு பை இதை பாருங்கள், இது ரெண்டு ஏ ஸ்கொயர்டு, இது வந்து ஏ ஸ்கொயர்டு 0.5 0.5 பெருக்க சொல்லியிருக்காங்க. மைனஸ் இங்கே பாருங்கள், இந்த 0.5ஐயும் 0.3ஐயும் பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். 0.5 0.3 பெருக்குனீங்கன்னா 0.15 வந்துடும். 5 15 15. அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னாக்க ஏபி அப்படின்னு போட்டுக்கலாம், இதுக்கு பதிலாக வந்து பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ கவனிங்க, விடையாக வந்துருச்சு. இப்போ இதை விரிச்சிங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ கீழே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இதை அப்படியே இங்கே கொண்டு போனீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா. இது ரெண்டையும் இப்படி அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டிங்கன்னா இப்போ ஏயும் பியும் கூட்டினா போதும். ஏ என்ன வச்சுருக்கோம், இந்த வச்சுருக்கோம். பி என்ன வச்சுருக்கோம், இந்த வச்சுருக்கோம். ஏ வந்து 0.5, அது கூட 0.3 கூட்டினோம்னா 0.8 விடை, 0.8 விடை. ஏ விடை கிடையாது. மாணவ கண்மணிகளை இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேலே இருக்கிறதுக்கு ஏபின்னு வைக்கக்கூடாது, வைக்காமல் கீழே நல்லா கூர்மையாக பார்க்கணும். பார்த்தாக்கா இது ஏ ஸ்கொயர்டு, இது பி ஸ்கொயர்டு, அப்போ கட்டாயமாக இது ஏபியாகத்தான் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க விடை வந்து ரெண்டையும் கூட்டினா போதும். ஓகேவா? இன்றைக்கி வகுப்பில் ஒரு 10 கணக்குகளை எடுத்து வந்து அல்ஜிப்ரா கணக்குகள் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தாச்சு. மாணவ கண்மணிகள் நல்லா கவனிங்க. வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் ஒரே மாதிரி கணக்குகளை ஒரு 10 கணக்கை எடுத்து வந்து சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி சொல்லி தருவோம்னா, மாணவர்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சு ஒரு 10 கணக்கு அல்ஜிப்ரா சம்மந்தமான கணக்குகள், இது சிம்பிளிஃபிகேஷனில் வர்ற கணக்காக இன்றைக்கி அழகாக ஒரே வீடியோவில், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கணக்கு பரீட்சை அங்கே போய் டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது அதில் 2 கேள்விகளை கரெக்டாக எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம்ங்கிற தகவலை சொல்லிட்டு மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.